அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். உலக தமிழ் சேனலில் முதன்முறையாக ஒரு விண்ட் டர்பைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம விண்ட் டர்பைன் அப்படிங்கிறது வேர்ல்டு ஸ்டாண்டர்டான ஒரு நேம். ஆனால் இது பொதுவாக வட்டார வழக்கு மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா விண்ட் மில் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ நானும் அதிகமாக விண்ட் மில் அப்படிங்கிற நேமே கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விண்ட் மில் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு டர்பைனோட பிளேடு சுற்றும், அதாவது நம்ம ஃபேன் சுற்றுது இல்லை காத்தாடி சுற்றுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதற்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டை தான் பார்த்திங்கன்னா நாசெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அதிகமாக யாரும் பார்த்ததே கிடையாது. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மினி பஸ் அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எப்படி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கு வரைக்கும் நேரடியாக ஒரு தமிழ் சேனலில் நம்ம பார்த்ததே கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நேரடியாக ஒரு மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். மேலே போய் கிட்டத்தட்ட இது எத்தனை மீட்டர் இருக்குது சார்? மேலே இது 50 மீட்டர். ஓகே, ஒரு 50 மீட்டர் உயரம் உள்ள இந்த விண்டு மில்லை நம்ம மேலே போய் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நானோ கேமராமேனோ போக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும், சேஃப்டி ட்ரைனிங் இருக்கணும், சேஃப்டி கவரால் ட்ரெஸ்லாம் போட்டுருக்கோம்ல சார், கவரால் ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு, அதற்கான பெல்ட் எல்லாம் உண்டு இல்லை, சேஃப்டி பெல்ட்டு, சேஃப்டி ஷூஸ் இதெல்லாம் உண்டு. ஸோ அது வச்சுட்டு தான் அவங்க கண்டிப்பாக போகணும். வேறு எந்த ஒரு பர்சன், எங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்குமே மேலே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கு சாய் விண்டெக் கம்பெனியுடைய சைட் மேனேஜர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களும் மெயின்டெனன்ஸ் பிரிவில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு மெஷினை மேலே சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் போகிறீங்களா, ஆக்சுவலி இது நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, மெயின்டெனன்ஸ்க்காக நிப்பாட்டி வச்சுருக்கீங்களோ? ஆமாம். ஓகே, மெயின்டெனன்ஸ்க்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறாங்க. அப்போ நம்ம கேட்டதுக்காக ஓஎஸ் நாங்கள் மேலே ஷூட் பண்ணி தரோம், உங்களுக்கு டீட்டெயிலில் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாவே ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவங்க போய் நமக்கு வீடியோ ஷூட் பண்ணி நல்லபடியாக எடுத்துருவாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ப்ளஸ் எஃபர்ட் எடுக்கணும். சும்மா நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்ட உடனே யாரும் செஞ்சிட மாட்டாங்க. இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு முதல்ல எங்களுடைய சேனல் சார்பாகவும் எங்களோட வியூவர்ஸ் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு மேலே போயிட்டு நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் சொல்லிட்டேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் என்னென்ன டவுட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் செய்து தரக்கூடிய இந்த வீடியோ எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிறு குழந்தையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு மில்லுக்கு பின்பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ எல்லோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம் சார். இப்போ இந்த மெயின்டெனன்ஸில் என்ன ஒர்க் பார்க்க போகிறீங்க? இப்போ விண்டில் லோ விண்டாக இருக்குது. இப்போ இந்த மிஷினை நாங்கள் எல்லா மிஷினுமே ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் மேலே ஏறி என்ன கண்டிஷன் இருக்குன்னு செக் பண்ணுவோம். பிரேக் டவுன் இருக்கும்போதும் நாங்கள் ஏறி செக் பண்ணிவிட்டு அப்பவும் நாங்கள் விஷுவல் செக்கப் பார்த்துருவோம். இப்போ நாங்கள் மந்த்லி விஷுவல் செக்கப் பார்க்க போகிறோம். சரி சரி. இப்போ மேலே போய்ட்டு நாங்கள் அந்த என்னென்ன கண்டிஷனில் இருக்குங்கெல்லாம் செக் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதையும் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் வருவோம். சரி சரி. மினிமம் ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். சரி சரி. நான் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதை நான் எடுத்து கொடுத்து அப்புறம் எங்கள் ஒர்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேலே நம்ம ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ப்ரீவிடிங் பண்ணுறதுக்கு அந்த ரன் பண்ணி செக் சும்மா நார்மல் ரன் பண்ணுறதுக்காக செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் தேவை இருக்கும். அதுக்கு ஆப்ரேட்டர் இருக்காரு, அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறார். சரி, அவர் பண்ணிக்குவார்ண்ணா. ஆமாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் மேலே எல்லாம் நம்மளோட வீடியோ ஷூட் முடிச்சுட்டு அடுத்து மெயின்டெனன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமாம். சரி சார், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உங்களுக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது சேஃப்டி பெல்ட்லாம் போட்டு தான் போவீங்கண்ணே? இது சேஃப்டி பெல்ட். 2 பேருமே நாங்கள் போகிறோம், 2 பேருமே போட்டுவிடுவோம். ஓகே, நான் கேமரா கொடுத்து விட்றேன். நாங்கள் போயிட்டு வரைக்கும் இந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது போல்ட்டு கில்ட்டு தான் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டா நீங்கள் நிற்கும் போது தலையில் அடிபடாமல் இருக்கிறது போட்டுருக்கோம். ஓகே, சேஃப்டிக்காக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வர வரைக்கும் நான் அந்த ஹெல்மெட். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு விண்ட் டர்பைன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பயணியர் விண்கான் 250 கிலோவாட் மிஷின். அதை விட நம்ம நாசிலில் இருக்கிறதோ அந்த மொத்த செட்டப் தான் நாசில். கீழே இருந்து மேலே 50 மீட்டர் ஹைட்டில் நமக்கு இருக்கிறோம். இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நோஸ்கோன், அப்புறம் 3 பிளேட் இருக்குது நமக்கு. அப்புறம் இது பிஹெச்இ யூனிட், இது ஹப், அதாவது இது ரோட்டார் கனெக்ட் ஆகிற இடம் ஹப். அப்புறம் மெயின் பேரிங், மெயின் ஷாஃப்ட், அடுத்தது இன்னொரு மெயின் பேரிங் உண்டு, மெயின் பேரிங். இது கியர் பாக்ஸ். இது பிரேக் யூனிட், பிரேக் ஹைட்ராலிக் சிஸ்டம்.
இது எல்லாம் செட்டப்போட சேர்ந்தால் பிரேக் யூனிட். இதில் பிரேக் பேட் இருக்கும், இது டிஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் மூலமாக ஜென்ரேட்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். இது ஜென்ரேட்டர். நம்ம எல்லோரும் கீழேருந்து பார்க்கும்போது விண்டு மில் பார்க்கும்போது எல்லாம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த பிளேடு இந்த நாசிலாம் பார்க்கும் சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ டேரெக்டாக பார்க்குறோம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் இந்த பிளேடில் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு டிப் சிஸ்டம் நம்ம கனெக்ட் ஆகிருக்குது. அதை ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் இந்த பிஹெச்ஐ யூனிட். இது வந்து நம்ம விண்டிலேருந்து மிஷினை ஸ்லோ பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நோஸ்கோன். விண்டு எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் 3 பிளேடுக்கு ஈவனாக விண்டை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற நோஸ்கோன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளேடு வந்து நான் இருக்குது. நம்ம பிளேடை வந்து பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். நார்மலாக கீழேருந்து பார்க்கும்போது இவ்வளோ இந்த மாதிரி தெரியாது. இப்போ மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லென்த்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒவ்வொரு பிளேடும் நமக்கு வந்து 1 டன் வந்துடும். 1 டன் ப்ளஸ் ஹப்போட கனெக்ட் ஆகிருக்கு. 3 பிளேடு 3 டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மெயின் சாஃப்ட். இதுவும் ஃபஸ்ட்டு மெயின் பேரிங். இந்த அப்புறம் மெயின் சாஃப்ட் வந்து கண்டினியூ ஆகி அடுத்த மெயின் பேரிங்கில் கனெக்ட் ஆகி கியர் பாக்ஸில் கனெக்ட் ஆகுது. நான் டிப்புங்கிறது வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த பிளேடோட லாஸ்ட்டு எண்டில் இருக்கிறது தான் டிப். இது என்னென்னா இப்போ நார்மலாக 90ல் இருக்குது. நம்ம வந்து மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மிஷினை ஸ்டாப் பண்ணுவோம், இல்லை ஏதாவது எரர் விழும்போதோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆயிரும். அப்படி ஓப்பன் ஆகும்போது 3 பிளேட்லேயும் இந்த டிப்பு இப்படி ஓப்பன் ஆகும்போது விண்டு ஸ்பீடில் இருந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த டிப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கியர் பாக்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதாவது நம்மளோட பிளேடு வந்து இந்த 3 பிளேடும் ஒரு நிமிஷத்துக்கு 39 to 40 டைம் வந்து சுற்றும். அந்த ஸ்பீடை நம்ம வந்து ஜென்ரேட்டருக்கு டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரேட்டரோட சிங்கனைஸ் ஆர்பி வந்து 1500. அப்போ அந்த ஸ்பீடு நம்ம கொண்டு வரதுக்காக இந்த கியர் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஆகும்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு 39 to 40 சுற்றும் போது இது 1500 ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் ஆகி ஜென்ரேட்டர் கொடுக்கும். இன்னொன்று எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு நம்ம அந்த ஜென்ரேட்டர் கொண்டு வரணும்னு யோசிப்பீங்க. நார்மலாக ஒரு டிசி மோட்டார் இருக்கும், அதில் உள்ள மேக்னெட் ஆல்ரெடி இருக்குது, மேக்னெட் ப்ளஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை இங்கே ரன் பண்ணோடனே அவுட்புட் சப்ளை உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இது வந்து ஒரு 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இதை வந்து நம்ம ஜென்ரேட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக உள்ள ஒரு மேக்னெட்டிக் ப்ளஸ் கொடுக்கணும். ஏன்னா உள்ள மேக்னெட்டிக் ப்ளஸ் எதுவுமே இருக்காது. 1500 ஆர்பிஎம் வரும்போது நம்ம கீழே இருந்து கண்ட்ரோலர் மூலமாக ஒரு ட்ரிகர் வோல்டேஜ் இதுக்கு கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே வந்து நார்த் போல் சவுத் போல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகி ரோட்டார் வந்து ஃப்ளக்ஸை கட் பண்ண ஆரம்பித்தோன்னே நமக்கு ஜென்ரேஷன் அவுட்புட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கண்டினியூஸாக அது ஜென்ரேட்டராக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மோட்டராக இருக்கிறத நம்ம ஜென்ரேட்டராக மாற்றுறோம். அதுக்கு பர்டிகுலர் ஸ்பீடு தேவை இருக்குது, 1500 ஆர்பிஎம் வேணும். அதுக்காக இந்த கியர் பாக்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிரேக் யூனிட். அதாவது இது பிரேக் யூனிட். இது ரெண்டுமே இது ஹைட்ராலிக் மூலமாக ஒர்க் ஆகுது. இதில் பிரேக் பேட் 2 பக்கமே பிரேக் பேட் இருக்கும். நம்ம நார்மலாக கார் பைக்கில் பார்க்குற மாதிரி அதே சேம் டிஸ்க் பிரேக் தான். இது எதுக்காகனா மிஷினை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதுக்காக. ஆனால் எந்த ஒரு எரரோ இல்லைன்னா இதை நமக்கு ஸ்டாப் பண்ணோம்னா உடனடியாக சடனாக ஸ்டாப் பண்ண மாட்டோம். எதுக்காகனா சடனாக ஸ்டாப் பண்ணும்போது வைப்ரேஷன் அதிகமாகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட்டாக வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த பிளேடோட எட்ஜில் இருக்கக்கூடிய டிப்பு ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆயிரும். ஸ்டாப் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகி மிஷின் வந்து ஸ்லோவானதுக்கப்புறம் இது பிரேக் வந்து ஒரு டைம் நாங்கள் செட் பண்ணியிருப்போம். அந்த டைமில் வந்து பிரேக் அப்ளை ஆகிரும். அப்படி ஆகும்போது நமக்கு மிஷின் ஸ்டாப் ஆகும். எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்காது. நார்மலாக ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகும். பார்க்க போகிறது வந்து ஃப்ளெக்சிபிள் கப்ளிங். இதுதான் கியர் பாக்ஸையும் ஜென்ரேட்டரையும் கனெக்ட் பண்ணுற பார்ட்டு. இது வந்து ஒரு ரப்பர் கப்ளிங் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நார்மலாக வந்து மெட்டல் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மிஷின் ஸ்டாப் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும். ஆனால் அதே இந்த ரப்பர் கப்ளிங் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளெக்சிபிளான அதாவது மிஷின் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஸ்டாப் பண்ணலாம். அதாவது வைப்ரேஷன் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகும். அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோம். இது ஜென்ரேட்டர். இது வந்து இப்போ நமக்கு லைட்டாக மழை தூரல் இருக்கிற மாதிரி இருந்தனால நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம விண்டு மில், அதாவது இந்த ஒரு மிஷினோட உயிர்னு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் தான். இதில் இருந்தால் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து அதாவது நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம். எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, அதாவது மிஷின் வந்து ஒரு சுற்றியாச்சுன்னா ஜென்ரேஷன் இருக்கும் 10 கிலோவாட்டு 20 கிலோவாட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. எங்கள் ஏரியாலே நார்மலாக சொல்லுவாங்க. இந்த விண்டு மில்காரங்களாம் ஒரு மிஷின் ஒரு சுற்றினாலே அவங்களுக்குலாம் ₹1 2 கிடைக்குது அப்படின்னு எங்கள் ஊரில் இன்றைக்கும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எப்படின்னா இது நம்ம வந்து அந்த 1500 ஆர்பிஎத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு விண்டு எப்படி இருக்குன்னா விண்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது 250 கிலோவாட் ஜென்ரேட்டரு. அப்போ விண்டு வந்து இந்த பவருக்கு அதுக்குன்னா விண்டு கிடைக்கணும். அதாவது ஒரு 12 மீட்டர் 13 மீட்டர் விண்டு அடிக்குதுன்னா இது ஒரு 200 கிலோவாட்டில் 200 கிலோவாட்டுன்னா ஒரு யூனிட் 1 கிலோவாட். அதுதான் இப்போ இதை வந்து நம்ம வந்து கண்டினியூவாட்டு அந்த 200 கிலோவாட்டில் 1 மணி நேரம் ரன் ஆனால் மட்டும்தான் நமக்கு 200 கிலோவாட் கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். விண்டு வந்து மாற அதாவது எவ்வளோ கூடி குறையும் போது ஒவ்வொரு டைமும் இதோட ஜென்ரேஷனும் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக விண்டு இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக ஜென்ரேஷன் இருக்கும். ஆனால் இதை வந்து 24 ஹவர்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி தான் மொத்த ஜென்ரேஷன் எவ்வளோங்கிறத கணக்கில் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடை வந்து அந்த 1500 தாண்டி போகாது. அதுக்கான ரீசன் என்னென்னா
நம்ம விண்டு எவ்வளோ தான் அடித்தாலும் உள்ள இஎம்எஃப் வந்து அந்த லோடுக்கு தக்கன இஎம்எஃப்லோட லோடு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இதோட சிலவங்க சொல்லுவாங்க இப்போ நல்ல விண்டு இருக்கும் அப்போ ஓவர் ஸ்பீடெல்லாம் போகணும், ஏன்னா இது அதே ஆர்பிஎத்தில் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து போகாது. ஏன்னா உள்ள லோடு அதிகமாகிட்டே இருக்கும். லோடு அதிகமாக நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். விண்டு குறையும் போது உள்ள ஜென்ரேஷன் வந்து அந்த ப்ரொடக்ஷன் தான் குறையுமே தவிர அந்த ஸ்பீட் கான்ஸ்டன்ட்டாக மேடம். விண்டு சுத்தமாக டவுன் ஆகிட்டுனா தான் மிஷின் வந்து ஜென்ரேட்டர்லேருந்து மோட்டராக மாதிரி நார்மல் கண்டிஷன் ஆயிரும். அப்போ சும்மா தான் ரன் ஆகிட்டு இருக்கும், எந்த ஒரு ஜென்ரேஷன் இல்லை, ஐடியல் ஸ்டேஜ் ஆயிரும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ விண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, அதே டைமில் அது புயலாக மாறும்போது இந்த மிஷின்லாம் எப்படி ரன் பண்ணுறாங்க, இல்லை புயல் அதிகமாக அடிக்கும்போது மிஷினுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாதா அப்படிலாம் ஒரு டவுட் இருக்கும். ஆனால் விண்டு அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஜென்ரேஷன் கரெக்டாக போயிட்டுருக்கு, ஜென்ரேஷனில் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் விண்டு ஸ்பீடு இருக்குது. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாடல் மிஷினுக்கும் இவ்வளோ வரைக்கும் விண்டு அதாவது விண்டு ஸ்பீடை தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 மீட்டர் தான். 21 மீட்டரை விண்டு அடிக்கும்போது இதால் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஜென்ரேஷன் ஹை ஆகிட்டு இருக்கும்போது இதோட கிலோவாட் வந்து 250 கிலோவாட் தான். அதுக்கு மேலே அதிகமாகவே கண்டினியூஸாக ஜென்ரேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கேபிள்ஸ் எல்லாமே 250 கிலோவாட்டை தாங்குற அளவுக்கு தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். எல்லா இது வந்து 250, அதாவது அந்தளவு ஜென்ரேஷனை தான் தாங்கும். அதுக்கு மேலே போகும்போது நமக்கு ஹீட் ஆகி மெல்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே வர ஒரு செட்டிங்ஸ் வச்சுருப்போம். ஆட்டோமேட்டிக்காகவே 250 கிலோவாட்டுக்கு மேலே கண்டினியூஸாக ஜென்ரேஷனில் இருந்துச்சுன்னா பவர் டு ஹை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ட் வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆயிரும். இன்னொன்று புயல்னால விண்டு மில்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் பாதிக்காது. கொஞ்சம் பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு கிராக் ஆகிறது இந்த மாதிரி ஒரு சில மிஷினில் இருக்கலாம். மேக்ஸிமம் அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா லைட்டிங்னால மட்டும்தான். மின்னல் விழுறதுனால நமக்கு பிளேடு டேமேஜ் ஆகிறது, டிப்பு உடஞ்சி கீழே விழுறது, ஜென்ரேட்டர் போகிறது, ஃபுல்லாகவே கீழே கண்ட்ரோலர் ஃபுல்லாக அடி வாங்குறது, அதை ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஒரு லைட்டிங் ஆகிறனால சிஸ்டம் முதல் கிளர்லி சிஸ்டம் அதை கொண்டு டேமேஜ் ஆகிடும், எல்லாமே எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டிங்னால மட்டுமே தான் அதிகமாக விண்டு மில் பாதிக்கப்படுமே தவிர மற்றபடி இந்த புயல்னாலேயோ மற்றபடி வேறு ஏதாவது இயற்கை செஞ்சவங்களால பெரிய அளவில் பாதிக்கப்படாது. இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். எல்லோரும் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, இதை வந்து மிஷினை வந்து ரன் பண்ணுறதுக்கு இனிஷியலாட்டு ஒரு மோட்டரை வச்சு டர்பினை ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜென்ரேஷன் இருக்குது. அதாவது நிறைய வீடியோ நானும் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்களே பார்த்துருக்கீங்க இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஜென்ரேட்டர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மோட்டார்ஸ்னு ஒன்றும் இதில் எதுவுமே கிடையாது. நம்ம அதை பிளேடை ரன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. விண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பிளேடு ரொட்டேட் ஆகும். அதாவது ஒரு மினிமம் ஒரு 3 மீட்டர் விண்டு இருந்தாலே இந்த பிளேடை வந்து மூவ் ஆகிரும். ஏன்னா இது எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல் செஞ்சது தான். விண்டு இருக்கும்போது மட்டுமே தான் ரன் பண்ண முடியும் தவிர நம்ம வந்து மேனுவலாட்டு எந்த ஒரு மோட்டரையும் வச்சு சப்போர்ட் பண்ணி இதை நம்ம ரன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முழுக்க விண்டை நம்பி தான் இருக்குது இந்த விண்டு மில். அப்படிங்கும்போது நமக்கு வந்து விண்டு அடித்து அந்த ஆர்பிஎம் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் பண்ணுறோம். மற்றபடி இந்த மோட்டார்ஸ் மூலமாகவோ வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாகவோ இதை ரன் பண்ண முடியாது. பிரேக் சிஸ்டத்துலேருந்து பிரேக் நம்ம ரிலீஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே விண்டில் மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து விண்டு மில் வச்சு ப்ரொடக்ஷன் அதாவது கொடுத்துட்டு இருந்தாலுமே நமக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த மிஷின் வந்து ஆன் ஆகிறதுக்கு நமக்கு இபி சப்ளை கண்டிப்பாக தேவை. இபி சப்ளை இல்லாமல் நம்ம மிஷினை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரன் பண்ண முடியாது. அது எதுக்காகனா அந்த சப்ளைனா கீழே உள்ள நமக்கு வந்து கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, மிஷினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல இபி சப்ளை தேவை. அதாவது நமக்கு இபிலேருந்து வரக்கூடிய லைனும் ஓகே, திரும்ப நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற அவுட்புட் போகிறதும் சேம் ஒரே லைன் தான். ரெண்டுமே ஒரே லைனில் தான், அதாவது இன் அவுட் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த டிப்பை வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஃபால்ட்டில், திரும்ப அதை இழுத்து லாக் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம இபி சப்ளை கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம இபிலேருந்து சப்ளை எடுத்து எல்லாமே நமக்குள்ளே எல்லாமே அந்த டிப்பை க்ளோஸ் பண்ணுறது, பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறது இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் விண்டு அடித்தா தான் ரன் ஆகும். விண்டு இல்லைன்னா மிஷின் ரன்னே ஆகாது, பிரேக் ரிலீஸாக சும்மா தான் நிற்கும். அப்புறம் விண்டு அடித்து விண்டு தான் பிளேடை ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் கொடுக்குறோம். ஆனால் அவுட்புட் கொடுத்துட்ருக்கோம், ஜென்ரேஷன் நம்மள்ட்ட போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால கண்டினியூஸாக நம்ம ஜென்ரேஷன் கொடுத்துருக்கோம். இபியில் பவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மிஷின் நின்றுடும். இபி சப்ளை கண்டினியூட்டி, அதாவது இந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க தரக்கூடிய லைன் சப்ளை, நம்ம கொடுக்குற சப்ளை எல்லாம் ஒரே லைனில் போயிட்டு இருக்கனால கண்டினியூஸாக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து சப்ளை நமக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம பெரிய அளவில் யூஸ் பண்ண போகிறதில்ல. மிஷினை ஸ்டார்ட்டில் ரன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், இந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சப்ளை மட்டும் நம்ம இபிலேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தான் ஜென்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம். இபியில் சப்ளை ஆஃப் பண்ணாங்கன்னா மிஷின் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் எந்த ஒரு இது இருக்காது. அப்புறம் உங்கள் சப்ளை வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம ரன் பண்ண முடியும். பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க இந்த இபியிலேருந்து சப்ளை எடுத்து தான் ரன் பண்ணுறாங்க. இபிலேருந்து சப்ளை எடுத்து நம்ம இதை வந்து ஜென்ரேட்டராக மாற்றுறது என்னவோ பர்டிகுலர் ஆர்பிஎத்தில் மட்டும்தான். அதுவும் ஒரு சின்ன ஒரு வால்டேஜ் அதை ட்ரிகர் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறது தான். மற்றபடி கண்டினியூஸாக நம்ம இபிலேருந்து சப்ளை எடுத்து மிஷினை ரன் பண்ணலை, நம்ம தான் ஜென்ரேஷன் பண்ணி திரும்ப கொடுக்குறோம். நார்மலாக பார்த்துருப்பீங்க நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு சைடில், அதாவது இந்த பக்கம் விண்டு மில் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் உள்ள விண்டு மில் வந்து எல்லாம் ரன்னிங்கில் இருந்துகிட்ருக்கும், எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்டாப்பில் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட், ஒரு இதையாக ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு. அதாவது இபிலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டராக பிரித்து கொடுத்துருப்பாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஈபிலேருந்து சப்ளை வராமல் இருந்திருக்கும், அதனால ஒரு ஏரியா ஃபுல்லாக மிஷின் நின்றுருக்கும். இந்த பக்கம் சப்ளை இருக்கிறதுனால ரன் ஆகிட்டு இருக்குது. விண்டு மில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு 4 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக விண்டு இல்லைனாலும் மிஷின் ஓடாமல் ரன் ஆகாமல் சும்மா தான் நிற்கும். இன்னொன்று ஈபிலேருந்து சப்ளை இல்லாமல் இருந்துச்சுன்னா நிற்கும். பொதுவாக நார்மலாகவே ரன்னிங்கில் இருக்கிற மிஷின் திடீர்னு ஏதோ பிரேக் டவுன் ஆகி சடனாக ஸ்டாப் ஆகி நிற்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா அந்த விண்டு மில்லில் வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டைமிங் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், அந்த மெயின்டெனன்ஸ் அட்டன் பண்ணதுக்காக மிஷினை ஸ்டாப்பில் இருப்பாங்க. இந்த 4 ரீசனுக்காக தான் மிஷினை ஸ்டாப்பில் இருக்கும். ஆல்ரெடி ஓரளவுக்கு சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், மிஷின் வந்து ப்ரீவிலிங் பண்ணுவோம். ப்ரீவிலிங்கிறது வந்து பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விடுறது. பிரேக்கை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சுன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிக்கும். அதான் ப்ரீவிலிங். இப்போது எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு இதில் பிளேடு போல்ட் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த டைமில் உங்களுக்கு பிரேக் எப்படி ரிலீஸ் ஆகுது, எப்படி அப்ளை ஆகுதுங்கிறது, அப்புறம் இந்த டிப் எப்படி ஓப்பன் ஆகி எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ எனக்கு ஃப்ரீவிலிங் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ பிரேக் அப்ளைல இருக்கிறதுனால இப்போ நான் அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மணி என்ன ஃப்ரீவிலிங் போடுங்க. சரி மணி, நான் பிரேக் அப்ளை பண்ணுங்க. இப்போ பிரேக் ரிலீஸ் பண்ணி அப்ளை பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. இனிமேல் நம்மளுக்கு மிஷினை ஓட விடணுன்னா பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டாலே போதும், காற்றோட பவரில் மிஷின் உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். 10 டன் எடையுள்ள இந்த நாசில் வந்து எப்படி காற்றடிக்கிற திசைக்கு ஏற்ற மாதிரி அந்த நாசிலை வந்து திருப்புதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மொதப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமாமீட்டர். இது காற்று எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இந்த அனிமாமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த விண்டு வேன். இது காற்றோட டைரக்ஷனுக்கு ஏற்றாப்புல இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாறும். இது மாறதுனால கீழே கண்ட்ரோலருக்கு அவுட்புட் போய் அதுலேருந்து நம்மளுக்கு யாமோட்டருக்கு சப்ளை வந்து இந்த 10 டன் எடையுள்ள நாசில் வந்து அதுக்கேற்ற மாதிரி திரும்புது. இப்போ இந்த மொத்த நாசிலுமே திருப்பதுக்கு தேவையான யாமோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த விண்டு வேன் சிக்னல் வந்து கீழே கண்ட்ரோலுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்த யாமோட்டருக்கு சப்ளை கொடுக்குது. இது கொடுக்கும்போது காற்றோட எந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோட்டர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிக்கிடுது. இந்த 10 டன் வெயிட்டை வந்து திருப்புறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யாமோட்டர் மட்டும்தான். இது வந்து இந்த மேலே இருக்கிற நாசில் மட்டும்தான் திரும்புமே தவிர கீழே இருக்கிற டவர் தனி, மேலே இருக்கிற நாசில் தனி. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஓடையில் இருக்கிற இந்த ஸ்லீவரிங். இதனால தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. நாசில் எப்படி ஏங் பண்ணி திருப்புறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மணி என்ன ஏங் பண்ணுங்க. ஆல்ரெடி ராஜேஷ் சார் வந்து கேட்டிருந்த சந்தேகங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போ நான் கால் பண்ணி பேசும்போது கூட அவர் உங்களோட விண்டு மில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பேச சொன்னார். அது எப்படின்னா ஒர்க்கு எங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கு தான். அது கீழே இருந்து மேலே வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் ஆகும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒர்க்கு. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக மேலே வந்து ஒர்க்கை பார்த்து கிளம்ப முடியும். ஏன்னா சும்மா நார்மலாக வந்து பண்ணுற மாதிரி எல்லாம் ஒர்க்கு இல்லை, ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஒர்க்கெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இறங்கி கீழே போயாச்சு, எல்லாம் ஒர்க்கே முடிச்சு கீழே இறங்கிட்டோம், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட மறுபடியும் மேலே வந்து அது சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் மேலே ஒர்க் பண்ணிருக்கும்போது மழை வரும், நகை 2 டோரையும் அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துருப்போம். மழை முடிய வரைக்கும் உள்ளே உட்காந்துருந்து போனால் நல்லா இருக்குது. சில டைமில் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக போய்ட்டு இருக்கும்போது நான் இங்கே இருந்து நாங்கள் சாப்பிட கூட செஞ்சுருக்கோம்.
சாப்பாடை மேலே ரோப்பில் கட்டி அனுப்பிடுவாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு காலையில் வந்து ஒர்க் ஆகிட்ட 9:30 மேலே வரோன்னா டைம் போகும். சாயந்தரம் வரைக்கும் கூட ஆகிருக்க டைமில் இருக்குது 7 மணி 8 மணி அது வரைக்கும் மேலே இருந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கோம். அப்போ எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து விண்டு மில்லில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் விண்டு மில்லே வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் விண்டு மில்ல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே கஷ்டமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு காரணம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். எலக்ட்ரிக்கல் வந்து நல்லா பிடிக்கும். அதனால் எனக்கு அது புதுசாக டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டே இருக்கனால எனக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிகிற ஒரு விஷயம் தான் இது. ஆனால் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்த செட்டப் இந்த பிளேடோட சேர்த்து 10 டன் வெயிட் இருக்குது மொத்தம். இந்த 10 டன் வெயிட்டும் கீழே வந்து 50 மீட்டர் ஹைட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னாது 50 மீட்டர் ஹைட்டில் ஒரு 10 டன் வெயிட் இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா மொத்த டவரோட சேர்த்து இதோட வெயிட் பார்த்திங்கன்னா மொத்தம் 30 டன் வந்துடும். ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா இந்த இவ்வளோ ஹைட்டில் கொண்டு வந்து இந்த 10 டன்னை போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல சேஃப்டியாகவும் ஒரு ஜென்ரேஷனில் வந்து அதிகமாக அதாவது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. விண்டு மில் வந்து ஜென்ரேஷன்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இந்த டெக்னாலஜியை எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கே சில இடத்துல அதாவது ஆரம்ப காலத்தில் மிஷின் வளரும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதாவது வர எங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் மற்றபடி வந்து விண்டு மில்லேருந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஓகே, வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா எடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய இந்த நாளை வந்து எங்களுக்குன்னு ஒதுக்கி உங்களுடைய பிஸியான ஷெடியூல்லையும் நல்ல எஃபர்ட் கொடுத்து நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய சேனல் சார்பாகவும் எங்களுடைய வியூவர்ஸ் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அந்த விஷயத்தை. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இது அழகாக நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது வந்து நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.